வணக்கம் நண்பர்களே. இந்துக்கள் விழித்திரை நண்பர் வணக்கம். இந்த பதிவு பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண நினச்சினா ஜாயின் பண்ணுறேன். சூப்பர் தேங்க்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவில் ஒரே குழப்பம். ஏன்னா ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு ஒன்றும் செய்யலை, கட்சிக்குள்ளே ஒரு குழப்பம். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கிறதுல சீனியர்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா உதயநிதி ஜூனியர் கொடுக்கணும்னு இப்போ 13 பேர் எம்பிக்கெல்லாம் உதயநிதி சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஒரு பக்கம் ராமர் கோயிலை வச்சு இவங்க இது பண்ணுறாங்கன்னு இவர் ராமர் சிறப்பில் அடித்தது பெரியார் தான். மாலை போட்டாங்க, அடித்தாங்க, வாட்டவர். இப்போ இது ஒரு பயம் வந்து போச்சு. இப்போ என்னங்கிறாரு, நீங்கள் யார் தேர்தலில் தோற்றா அமைச்சர் பதவி போயிடுன்னு ஒரு சாட்டையை சொல்லிட்டாரு ஸ்டாலின். அவங்களால என்ன பண்ண முடியும்? வாக்குறுதி நிறைவேற்றினா போய் நிற்க முடியும் மக்கள் முன்னாடி. ஸோ கிளியராக தெரிஞ்சு போச்சு. அதில் வேற இந்த ஊழல் பண்ண மந்திரிகள் அதெல்லாம் 2Gயில் வேறு சம்மந்தப்பட்டிருக்கோங்க. இவங்களுக்குலாம் டிக்கெட் கொடுக்க சான்ஸ் இல்லை அப்படிங்கிறாங்க இந்த வாட்டி. இல்லை காங்கிரஸ் வேறு 28ஆந்தேதி பேசுகிறா 5 சீட்டு தராங்க, 4 சீட்டு தராங்களான்னு தெரியல. இல்லை ஃபாரின் வேறு போகிறாரு, யார் கையில் கொடுத்து போகிறாரா, இல்லை அப்படியே அந்த பியூரோக்ராட்ஸை கூட்டிட்டு அப்படியே ஃபாரின் போகிறாரா, அங்கேருந்து செயல்பட போகிறாரு ஸ்டாலின். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இதில் வேறு இப்போது நடிகர் விஜய் வேறு இந்த பார்லிமெண்ட்டில் ஒரு ஓட்டு பிரித்தாருன்னா திமுக ஓட்டு பிரியும். அது ஒரு கலக்கம் இருக்குது. அது வேறு விஜய் வந்து தமிழக ஜனநாயக கழகம் ஏதோ ஒரு பேர் வச்சுட்டு வரலாமான்ற அட்வைஸ் கேட்டு பண்ணிகிட்ருக்கா அப்படின்றது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க அம்பேத்கர் வழியில் மோடி வந்து அவர் என்னென்ன நினச்சாரோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. எக்ஸாம்பிள் வீட்டுக்கு தண்ணி வரணும்னு சொன்னார், அதெல்லாம் இப்போது மோடி கொடுத்துட்ருக்காரு. அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறது. அப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வீராணம் ஏரி, அதே வீராணம் குழாயில் தண்ணி எடுக்கிறதுக்கு கடலூர் மாவட்டத்துலேருந்து அதில் ஊழல் பண்ணி அன்றைக்கே 29 லட்சம் கையூட்டு வாங்கினார் கருணாநிதி 7 தவணையாக. அது வந்து இன்றைக்கி அந்த பணத்தை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1970 அந்த டைமில் 75 அந்த டைம்லலாம் வாங்கினதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர் வாங்கின பணம் 160 கோடி ரூபாய்க்கு சமானமான பணம். கருணாநிதி அன்றைக்கி வாங்கின 29 லட்சம். இந்த மாதிரி ஊழல் பண்ணிட்டு இவங்கெல்லாம் வந்து சத்தியகிருத்தி மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிறத ஒரு கொடுத்துருக்கு. இன்னொன்று, யார் கருணாநிதி இன்ஷியல் வச்சுட்டு வரத்துக்கு இவங்க யார்? கருணாநிதி வந்தது சரி ரைட்டு. ஆனால் அதுக்கப்புறம் இவர் ஸ்டாலினும் பையன் அதுக்கப்புறம் பையன்லாம் வர்றதுக்கு என்ன தகுதி இருக்குது இவங்களுக்கெல்லாம்? எல்லாம் தற்குறிய அப்படி போட்டு இப்படியே அடிச்சுன்னு சொல்லிட்டாரு நேற்று கடலூர் மாவட்டத்தில் அண்ணாமலை. ஸோ கீழேருந்து வரணும். எப்படி வந்து மோடி வந்து கீழேருந்து எங்கேயோ போய் மேமலையெல்லாம் போய் வந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து இப்படி வந்து சாதாரண ஏழ்மை குடும்பத்தில் வந்தார். அதனால தான் மக்களுக்கு செய்கிறாரு. ஊழல் கிடையாது, இது திராவிடியன் போகிற ஊழல். அதனால எந்தவித பிரச்சனை இல்லை. ஒரு சாதாரண குடும்பம் ஒரு தலைமுறையில் வர வேண்டியது 7 தலைமுறை ஆகும் இந்த ஊழல் பசங்கனால அப்படிங்கிறதையும் வச்சு விளாசிட்டார். இப்போ ஸ்டாலின் அவரை பொறுத்த வரைக்கும் யாரும் ஒன்றும் சொல்கிறதில்ல, எல்லாம் மறைச்சாங்களா ஒன்றும் தெரியாது அவருக்கு. உதயநிதியாக பண்ணல. இப்போ பாருங்கள், இப்போவே ஆந்திராவில் கைது பண்ணியிருக்காங்க அந்த தலித் பெண்கிட்ட கருணாநிதி மகன் மருமகன் பிரச்சனை பண்ணாங்க இல்லையா, எம்எல்ஏ கருணாநிதி. அது வந்து இப்போ ஆந்திராவில் போய் அவங்கள ஃபோன் ட்ராக் பண்ணி பிடிச்சிருக்காங்க கைது. இந்த மாதிரி இவங்களாம் சொல்லவும் இல்லை. இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது, நிறையா சொல்லியிருக்கோம். இவங்களுக்கு என்னென்ன 1000 ரூபா கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி பண்ணுங்க 6000 ரூபா இல்லை அரைகுறை அந்த மழை வெள்ளத்தில் தத்தளித்தவங்களுக்கு இதெல்லாம் என்னமோ தந்துட்டோம் நம்ம வந்துடுவோம் அப்படின்னு மனக்கோட்டை பண்ணுறாரு. அது நடக்காது. இப்போ பாருங்கள், யார் வரக்கூடாது தெரியுமான்னு சொன்னார், அப்புறம் ராமருங்கிறாரு, என்னத்தையோ வளர்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மம்தா வந்து சீட்டு கொடுக்க மாட்டேன் கூட்டணி இருக்கேன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி கெஜ்ரிவால் பஞ்சாப்லேயும் சொல்லியாச்சு. இப்போ நிதிஷ்குமார் அவர் இங்கேயும் தாவுவார். அவர் நல்ல மனுஷன், ஊழல் இல்லை, ஆனால் அவரோட இது சரியில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பழசு வந்து அங்கே ஜெயிச்சுட்டு நிதிஷ்குமார் அந்த லல்லு பிரசாத் தாங்கலன்னு சொல்லி பிஜேபி பக்கம் வந்தார். சரி, பிஜேபி கூட நின்று ஜெயிச்சுட்டு இப்போ என்ன பண்ணிட்டாரு, நம்ம கட்சி கரைஞ்சி போயிருன்னு சொல்லிட்டு ஊழல் அந்த லல்லு பையனோட போய் இப்போ ஆட்சி அமைச்சிருக்காரு. இப்போ என்னங்கிற மறுபடியும் இவர் தான் இந்த இந்திய கூட்டணி வரத்துக்கு காரணகர்த்தாக இருந்தார். இவர் வந்து பிரதமர் கேண்டிடேட்டாக சொல்லலை. யாரை சொன்னாலும் எடுபட போகிறதில்ல. மோடி வர்சஸ் நன்னு தான், யாரும் இல்லை எதிர்த்த மாதிரி. அதை நம்ம சொன்ன ஸ்டாலின் சொன்ன ஈடுபடுமா, எல்லாம் ஊழல் பேர் வழியில் எடுத்து பார்த்தே ஒன்று ஒன்றா தெரியும் உங்களுக்கு. அப்போது இல்லை மம்தாவா அதுக்கு மேலே ஊழல். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிதிஷ்குமார் மறுபடியும் பிஜேபி பக்கம் வரலாம்னு பார்க்குறாரு. அப்போ இப்போ சில கண்டிஷன் போடுவாங்க. இன்னும் பிஜேபி சில கண்டிஷன் போட்டுட்டு ஒரு வேளை அவரை வந்து பிஜேபி வந்து அங்கே சிஎம் கேண்டிடேட்டாக 50 எம்எல்ஏ இருந்து சிஎம் கொடுத்தாங்கல்ல, இவர் ஒழுக்கமாக இல்லாமல் அங்கே போனார். அதனால் அவரை தூக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வந்து மந்திரியாக உட்காந்துக்கோ, ரயில்வே மந்திரி முதல்ல அந்த மாதிரி இருந்துக்கோ,
அப்படின்ட்டு அந்த டேக் ஓவர் பண்ணி பிஜேபி உட்கார பார்ப்பாங்க பீகாரில். அதே மாதிரி இங்கே வந்து சரத்பவாரை வந்து ஃபுல் கட்சி எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருக்கு அப்படி இங்கே துணை முதல்வராக பாம்பேயில். சரத்பவார் இந்த பக்கம் இழுக்க பார்ப்பாங்க. ஸோ இந்தி கூட்டணி முடிஞ்சு போச்சு. இனி இல்லாத இடத்துல எங்கே ஆற்றுவாங்க? என்ன ஸ்டாலின் போய் முதல்ல பிரதம மந்திரி உட்கார போகிறாரா? ஒரு காலம் நடக்காது, பகல் கனவு தான். ராமர்கள் வந்தாச்சு. இப்போ பாருங்கள் 40 லட்சம் பேர் 2-3 நாளில் பார்த்துட்டோம். அவ்வளோ வெறி. நம்மளை இங்கேருந்து போகிறாங்க தமிழகத்தில். காசி தமிழ் சங்கம் எல்லாம் நடத்தியிருக்கு, உங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ CNN பல நியூஸ் எல்லாம் வந்து கருத்து கணிப்பு நடத்தினாங்க. இப்போ சன் டிவி யாருங்க திமுக ஓரியன்டட் சன் டிவி ஒரு கருத்து கணிப்பு நடத்தினதில் இப்போது எலெக்ஷனில் 5 MP 10 MP அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க பிஜேபியில். 5 MP கிடைக்கும். மிஞ்சி போன இவர் 40 தொகுதி வரணும்னு சாட்டையை சொல்கிறாங்கிறாருல, 20 தொகுதியே ஜாஸ்தி திமுகவுக்கு. முழுமையாக வராது. அவங்களுக்கு என்னென்னா ஊழல் பண்ணுறாங்க. 40 இருந்தாக்க எந்த தயவும் பிஜேபிக்கு தேவையில்லை. 40 இருந்தால் கொஞ்சம் மரியாதையை நடத்துவாங்கன்னு நினைக்கிறாங்க டெல்லியில். அது நடக்க போகிறதில்ல. 20 தொகுதி வந்தாலும் ஜாஸ்தி. இன்னும் அது 15 மாறுதான்றது அப்புறம். இப்போ 5 தொகுதி பிஜேபிக்கு வரும். இன்னும் 15 தொகுதி இழுபறி இருக்கும். அது ஏடிஎம்கேவா பிஜேபியா அது யாருக்கு வேணாலும் போகுன்ற மாதிரி இப்போத்த நிலைமையில் சன் டிவி எடுத்த கருத்து கணிப்பில் சொல்கிறாங்க. இது குறித்து டெல்லி பத்திரிகையாளர் ஒருத்தர் சொல்கிறாரு, இப்படி வந்ததுன்னா 40 to 50 எம்எல்ஏ 26 வந்துடும் பிஜேபிக்கு. அப்போது கூட்டணி ஆட்சி தான் வரும். இவங்க டெல்லிக்கு கூட்டணி ஆட்சின்னு சொல்லுவாங்கள்ல, தமிழகத்திலே ஃபஸ்ட்டு டைம் கூட்டணி ஆட்சிக்கு தான் வரும். அப்போ திமுக சேர முடியாது. ஏடிஎம்கேயோட கூட்டணி அலைன்ஸ் வைக்க வேண்டியிருக்கும். அப்போ ஊழல் பண்ண முடியாது. அப்போ ஊழல் பண்ணால் அதை காரணம் காட்டி இது பண்ணி திருப்பி ஃபுல் ஃபார்மில் வந்துடலாம் 2-3 வருஷம் கழிச்சு பிஜேபி. இப்படி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன ஆகும் கேட்டிங்கனாக்க, திமுக இப்போ உடச்சி விட்றோம், இல்லை இந்த MP எலெக்ஷனுக்கு அப்புறம் உடையுது, அவங்களே உடஞ்சி ஒன்றுக்கு ஒன்று பிரச்சனை இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திமுக மங்கி தேஞ்சு போயிடும் அப்படின்றார். அதுதான் நடக்க போகுது 2 வருஷத்தில். அந்த பயத்தில் தான் அவர் யார் வரக்கூடாது தெரியுமா, 40 தொகுதி வேணும், இல்லாட்டி மந்திரி பதவி காலி பண்ணிடுவேன், இப்படிலாம் பெத்தட்ட ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா மடியில் காணும். அதுதான் மோடியை கூப்பிட்றேன். அது ஆக வேண்டிய இடத்துல மோடி என்ன பண்ண போகிறாரு? கூப்பிட்டா வரப்போகிறார், போக போகிறார். நீ இருக்கிறதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகும். பிப்ரவரிலேருந்து ஆட்டம் காண ஆரம்பிக்கும். எத்தனை மந்திரி உள்ளே போகிறாங்க, MP எல்லாம் வேணா வரும். மொத்தத்தில் திமுக அழியும் ஒளியுங்கிறது அது நாட்டு மக்களும் விருப்பப்படுறோம். இந்த வாக்குறுதி நிறைவேற்றலை. 20 வாக்குறுதி நீங்களே டிக் அடிச்சு பாரு எத்தனை நிறைவேற்றின. வெள்ளரிக்கை கொடுங்கிறாள் அண்ணாமலை. எந்த காலத்தில் கொடுக்குறது? ஸோ திமுக ஒரு தீய சக்தி அழியணும்னு ஜெயலலிதாவே சொல்லியிருக்காங்க. அது வருங்காலத்தில் நடக்க போகுது. பொறுத்து பார்ப்போம். நன்றி.